ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம நேத்தி வந்த ஒரு எடிட்டோரியல். ஸோ இந்த நேரம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொல்கத்தா ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை கொலை பண்ணாங்கல்ல, மர்டர் பண்ணாங்கல்ல, அதோட வேர்டிக்ட் அப்படின்றது நேத்தி மதியம் 2:45 கொல்கத்தா நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது. மேபி நேத்தி மதியம் வந்து போச்சு. இந்த எடிட்டோரியல் நேற்று காலையில் வந்தது. ஸோ 20ஆம் தேதி காலையில் வந்தது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கவனத்திற்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே தினமும் காலையில் 6 மணிக்கு நம்ம இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஷார்ப்பாக 6 மணிக்கு அப்லோட் ஆயிருக்கும். ஸோ ஈவன் இப்போ இந்த நீங்கள் பார்க்குற வீடியோமே 6 மணிக்கு அப்லோட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த ஒரு கோர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கோர்ஸ் வீடியோ கோர்ஸ் அப்படின்றது யூடியூப் சேனல் அப்படின்னா இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும்? இப்போ நீங்கள் பார்க்குற பிடிஎஃப், இப்போ நீங்கள் பார்க்குற நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பிடிஎஃபை தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த எடிட்டோரியல் ப்ளஸ் அதோட வெக்காப்ஸுமே நாங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். வெக்காப்ஸ் ப்ளஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் இருந்தால் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரி சார், இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனலில் அதே மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 7 AM நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். கிளியரா? ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கோர்ஸாக நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த டைமில் மேலே ஒரு கார்டு தரேன். போய் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அந்த கோர்ஸ் டீட்டெயில் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மர்டர் மோஸ்ட் ஃபவுல் அந்த ஆர்ஜி கர் கேஸ். ஸோ எந்த கேஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஃபவுல் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபவுல் அப்படின்றது அன்ஃபேர். ஓகேவா? ஸோ அது ஒரு பாதகம். தமிழ் மீனிங் பாருங்களா, அருமையாக இருக்குது. பாதகம், ஏன் அவனுக்கு அவ்வளோ ஒரு பாதகமான ஒரு விஷயத்த பண்ணேன், அவனுக்கு கரெக்டே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்போம்ல, அதுதான் இந்த இடத்துல ஃபவுல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்டனிம் வந்து ஃப்ராக்ரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கரெக்டே இல்லாத ஒரு அன்ஃபேர் சுச்சுவேஷன் தான் அந்த டாக்டருக்கு. ஸோ ரொம்ப ஒரு தவறான செயல். ஓகே. மேக்கிங் இந்தியா சேஃப் ஃபார் ஆல் மஸ்ட் பி ப்ரியாரிட்டி ஃபார் அ ஸ்டேட் அத்தாரிட்டிஸ். ஓகேவா? இந்தியாவை சேஃபாக மாற்றுறது எல்லாரோட ஸ்டேட் அத்தாரிட்டியோட ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஒரு ஸ்டேட்டில் இருக்க அத்தாரிட்டிஸோட ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எடிட்டோரியலோட ஷார்ட்டாக சொல்லுவாங்கள்ல, இதுதான் இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க அப்படின்றது. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். த கன்விக்ஷன் ஆஃப் அ ஃபார்மர் சிவிக் போலீஸ் வாலண்டியர். அவர் வந்து ஆக்சுவலாக போலீஸ் கிடையாது, போலீஸ் வாலண்டியர். அண்ட் சாட்டர்டே ஜான்வரி 18, 2025. ஸோ ஜான்வரி 18 அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த கோர்ட் கேஸ் தான் நேற்று மதியம், அந்த வேர்டிக் தான் நேற்று மதியம் நம்மளுக்கு வந்து கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த rape and murder of the second-year postgraduate trainee doctor in Kolkata has brought some closure to our parents, but the struggle to make systematic changes to make the workplace safe for the woman continues. என்ன சொல்றாங்க? அவங்க அந்த அந்த தப்பை செஞ்சவனுக்கு வந்து கோர்ட் வந்து அவனை வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த எடிட்டோரியல், அதாவது நேற்று காலையில் அவங்களுக்கு வந்து என்ன வேர்டிக்ட் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த வேர்டிக்ட் தெரியாதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, அதை தாண்டி சிஸ்டமேட்டிக்காக சேஞ்சஸ் வேணும். எதுக்காக அப்படின்னா உமன்ஸுக்கு ஒர்க் பிளேஸில் சிஸ்டமேட்டிக்கான சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கன்விக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் கன்விக்ஷன்? ஸோ கன்விக்ஷன் மீன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கன்விக்ஷன் மீன் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் தென் வந்து அக்யூட்டல், குற்ற தீர்ப்பு அப்படின்ற மாதிரி தமிழ் மீனிங் சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மீனிங் ரொம்ப ஆப்டாகவே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம டீமில். நீங்கள் தமிழ் மீனிங்கை டிபெண்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஸோ தமிழ் மீனிங் தெரிஞ்சாலே நம்ம சினானிம் ஆன்டனிம் ஈஸியாக அடிச்சிடலாம். அது மாதிரி ஆர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக அதை வந்து கிராக் பண்ண முடியும் இங்கிலீஷ் செக்ஷனில். த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட் சில்டா. ஸோ செஷன் கோர்ட் எந்த இடம்னா சில்டா ஃபவுண்ட் சஞ்சய் ராய் கில்ட்டி ஆஃப் த ஹிஸ்டாரிக் கிரைம். நல்லா கவனிங்க. சாரி ஹாரிஃபிக் கிரைம். ஓகேவா? ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு 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 மர்டர் அது. அந்த அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து அவங்களோட அந்த அந்த அட்டாப்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு செயலாக அந்த அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ஹாரிஃபிக் கிரைம் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. அட் த ஸ்டேட் ரன் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆன் August 9,
2024. ஸோ எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 2024 நடந்தது. வைல் ஆன் டியூட்டி. அந்த 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 பெண்மணி வந்து டியூட்டியில் இருந்திருக்காங்க. டியூட்டியில் இருக்கும் பொழுதே அவங்க ரெஸ்ட் எடுக்க ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரொம்ப நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிரைம் வந்து அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொனவுன்சிங் தி verdict in the presence of the parents and the accused judge அனிர்பன் தாஸ். ஸோ இந்த கேஸ்ல எந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு தர சொல்ல போறாரு அப்படின்னா அனிர்பன் தாஸ் அவர் தான். said the accused was found guilty. ஸோ அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. based on the evidence put forward by the சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ சிபிஐ தான் இந்த வழக்கோட ஆதாரங்களை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல புட் ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன? ஸோ புட் ஃபார்வர்ட் அதோட மீனிங் என்னன்னு பார்த்துருமா? இது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்பா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க, புட் ஃபார்வர்ட் அப்படின்றது ரெக்கமெண்ட் சம்மோன் அஸ் அ சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் அ ஜாப் ஆர் பொசிஷன். இந்த இடத்துல ஜாப் ஆர் பொசிஷன் பற்றி பேசல, அவன் தான் அந்த குற்றத்தை செஞ்சவன் அப்படின்றத சிபிஐ வந்து கரெக்டான எவிடன்ஸை கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த அக்யூஸ்ட் இஸ் பீயிங் ஹெல்டு கில்ட்டி அண்டர் செக்ஷன் 64 ரேப். ஸோ என்னென்ன செக்ஷன் கீழே அந்த அக்யூஸ் மேலே அவன் மேலே என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்னா செக்ஷன் 66 காசிங் டெத். சரியா? நெக்ஸ்ட் 103 1 அதில் மோர்டர். அது பாரதிய நய சங்கீதா. இந்த பாரதிய நய சங்கீதா இந்த லா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதை மாதிரி ரேப்பு இல்லைனா போக்சோ கீழே வர, அதாவது 18 வயசு கீழே இருக்க மாணவிகள் வந்து பெண்களை வந்து தவறாக ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் ஓகே பெண்களுக்கு தனியாக ஒரு லாவை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த லாலே உனக்கு அவன் மேலே போட்டிருக்காங்க, செக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ். ஸோ ரீடிங் அவுட் த verdict, the judge said that crime carries the highest punishment of a death sentence and lowest of a லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட். ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வரும் அப்படின்ற மாதிரி 18ஆம் தேதி சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கல. அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இது எத்தனை பேரால் அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். ஸோ அவனுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா கேரளாவில் ஒரு பெண் அவங்களோட காதலனை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் இது இந்த ரேப் கேஸில் அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அதான் உண்மை. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு இந்த லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்றது கரெக்டான ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். த டேர்ம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட் ஆன் January 20, 2025. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நேத்தி சொல்லிட்டாங்க. இன் இஸ் அப்சர்வேஷன் த ஜட்ஜ் ஆல்சோ புட் த ஸ்பாட்லைட். புட் த ஸ்பாட்லைட் அப்படின்னா என்ன? புட் த ஸ்பாட்லைட் அப்படின்னா என்ன? புட் த ஸ்பாட்லைட் அப்படின்னா டு ஃபோக்கஸ் ஆன் பிரிங் அட்டென்ஷன் டு சம்ஒன் ஆர் சம்திங். ஓகேவா? ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து ஃபோக்கஸை எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா ஒரு அட்டென்ஷனை கொண்டு வரணும், ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ இல்லைனா ஏதாவது ஒரு பர்சன் மேலேயோ. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜி வந்து ஒரு அட்டென்ஷனை கொண்டு வராரு அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். ஏன் அப்படின்னா சேயிங் தட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த காலேஜ் பிரின்சிபல் அண்ட் அதர் சீனியர் மெம்பர்ஸ் ஹேட் கிரியேட்டட் சம் கன்ஃபியூஷன் இன் இஸ் மைண்ட். ஸோ அந்த ஆகஸ்ட் 9 அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த காலேஜோட பிரின்சிபல் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, மீடியாவுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. போலீஸையும் எஃப்ஐஆர் பண்ணுறது அப்படின்றது லேட் ஆகிடுச்சு அந்த அந்த காலேஜோட பிரின்சிபல்னால. அதுதான் இந்த இடத்துல ஜட்ஜ் வந்து மீன் பண்றாரு. இன் வைட் ஸ்ப்ரெட் ப்ரொடெஸ்ட் ஆஃப்டர் த கிரைம், டாக்டர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டி had alleged that it could not have been the handiwork of the only one individual அப்படின்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த இடத்துல டாக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு காமன் பப்ளிக் ஆகட்டும், அவங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கொலை, இந்த கொடூரமான கொலை அப்படின்றது ஒரே ஒரு ஆள் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே புரியும், ஒரு ஆள் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த அட்டாப்சி எடுத்து பார்க்கும் பொழுது, நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கும் பொழுது அது ஒரு ஆள் பண்ண மாதிரியே தெரியல. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். சந்தீப் கோஷ், பிரின்சிபல் பற்றி ஆல்ரெடி சொன்னோம்ல. பிரின்சிபல் ஆஃப் த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட் த
time of the murder was arrested by CBI on charges of evidence tampering. நல்லா கவனிங்க, டேம்பர் பண்றாரு. ஸோ எவிடன்ஸை டேம்பர் பண்றாரு. வாட் இஸ் மீன் டேம்பர் அப்படின்னா குளறுபடி. தமிழ் மீனிங் பாருங்க, தமிழ் மீனிங் அழகா இருக்கு, குளறுபடி. ஸோ அதோட சினானிம் என்ன அப்படின்னா மார்க்கிங், அவாய்டிங் அப்படின்றது ஆன்டனிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு குளறுபடி பண்றாரு, டேம்பரிங் பண்றாரு. இதுல அந்த எவிடன்ஸ்ல டேம்பரிங் பண்றாரு. டிலே இன் ஃபில்லிங் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் பெயில் as a charge sheet had not been filed in 19 days as is the rule. ஓகேவா, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அந்த சந்தீப் கோஷ் அந்த பிரின்சிபல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த எந்த லூப் கோல வச்சு வெளியே வந்துட்டார் அப்படின்னா, சார்ஜ் ஷீட்டை வந்து 90 நாளைக்குள்ள பதியல அப்படின்னா அவர் வெளியே வந்துடலாம், பெயிலில் வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இவர் வெளியே வந்துட்டாரு. அவருமே அந்த டைமில் அவர் அவர் மேலே தப்பு இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஓகேவா, ஸோ சந்தீப் கோஷ் அப்படின்றவர் அந்த கிரைம்ல ஈடுபட்டாரா இல்லையா அப்படின்றதுக்கு நம்மகிட்டே எவிடன்ஸ் கிடையாது. நம்ம வந்து எதுவுமே அசம்ஷன்ல பேசக்கூடாதுல்ல. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த எவிடன்ஸை டேம்பரிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைமில் எஃப்ஐஆர் போடுறதையுமே ரொம்ப டிலே ஆகிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் இந்த லைனில் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்எஃபிஷியன்சிஸ் இன் போலீசிங் ஹவ் ஆல்சோ கம் டு த ஃபோர் அப்படின்றாங்க. ஸோ போலீஸோட இன்எஃபிஷியன்சியை பற்றி நம்ம இந்த இடத்துல மீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் வாஸ் அன் இன்ஆர்டினேட் டிலே இன் ஃபில்லிங் தி எஃப்ஐஆர். ஸோ இன்ஆர்டினேட் அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸசிவ், அளவு கடந்த, தமிழ் மீனிங் பாருங்க, அளவு கடந்த, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. and other lapses. The parents of the doctor, அந்த பொண்ணு இறந்தாங்கல்ல, said that they respect the judgment and sought the highest punishment for the accused but expressed the hope that the investigation would not be halted so that all the culprits are named. A sentiment echoed by the protesting doctors, activists and also opposition and also the opposition. என்ன சொல்றாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். இந்த குற்றத்தில் யாரெல்லாம் கல்பிரிட்டோ அவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் எந்த விதத்துலையும் ஹால்ட் ஆகக்கூடாது, ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல நாப்டு அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்ச், பிடிப்படுதல். ஸோ குற்றவாளிகளை இந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நாப்டு அப்படின்னு பிடிக்கணும், அவங்கள குற்றவாளிகளை பிடிக்கணும். சென்டிமெண்ட் எக்கோடு ப்ரொட்டஸ்டிங் டாக்டர்ஸ், ஸோ டாக்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட், அது மாதிரி அப்போசிஷன், அந்த கொல்கத்தாவோட அப்போசிஷன் பார்ட்டியும் இதை தான் சொல்கிறாங்க. தேர் ஆர் cases pending in the High Court and Supreme Court of India which began hearing its suo motu after the uproar over the rape. ஸோ இந்தியாவில் இந்த கற்பழிப்பு, கொலை இப்படின்ற விஷயங்கள் அதிகமாகிட்டே போகிறதுனால இதை பற்றின கேசஸ் அப்படின்றது நம்ம ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் நிறைய இருக்குது. அது மாதிரி ஹியரிங் அப்படின்றது இதுக்கப்புறம் அப்ரோர் ஆக போகிறது. அப்ரோர் அப்படின்னா எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வர போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் ஷுட் நாட் நீட் அ ரேப் அண்ட் மர்டர் டு வேக் அப் டு அப்பீலிங் ஒர்க்கிங் கண்டிஷன் சச் அஸ் லேக் ஆஃப் பேசிக் அம்யூனிட்டிஸ் அண்ட் சேஃப் ரூம் டு ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் நம்ம வந்து ஒர்க்கிங் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெண்களுக்கான சேஃப் ரூம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல. ஓகே, ஒர்க் பிளேஸை பற்றி இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. கொல்கத்தா ஸ்டேட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்டு தின் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஆர் ரீஃப் அப்படின்றாங்க. ஸோ கொல்கத்தாவில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமான கரப்ஷன் நடக்குது. ஸோ ஸ்ட்ரெச்டு அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ட்ரெச்டு அப்படின்றது எக்ஸ்டெண்ட், விரிவாக்குதல் அப்படின்னாங்க. ஸோ கரப்ஷனுக்கு பேர் போன ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் a slew of measures for the protection of health workers and the earners is on the administration to follow through with the promises. ப்ரொடெக்ஷன், ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொல்கத்தாவும் சொல்கிறாங்க. வேர்னஸ் அப்படின்றது பேர்டன், ஓகேவா, பொறுப்பு, ஓகேவா, நம்மளோட பொறுப்பாக கொல்கத்தா கவர்மெண்டோட பொறுப்பாக இருக்க போகிறது, அட்மினிஸ்ட்ரேஷனோட பொறுப்பாக இருக்க போகுது. அதாவது இப்போ ஏதோ ஒரு காலேஜ் ஏ அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஹெல்த் ஒர்க்கர்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கும் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலையும் சொல்லி கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே வேர்ட்ஸை ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபவுல் அப்படின்றது அன்ஃபேர், அதோட ஆன்டின் வந்து ஃப்ராக்ரண்ட், ஓகேவா. தமிழ் மீனிங் வந்து பாதகமான. ஸோ கன்விக்ஷன் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட், ஆன்டனிம் வந்து அக்சுவேட்டல், தமிழ் மீனிங் வந்து குற்றத்தீர்ப்பு. ஸோ ஸ்பாட்லைட் அப்படின்றது அட்டென்ஷன், ஆன்டனிம் வந்து டிஸ்ட்ராக்ட், தமிழ் மீனிங் வந்து கவனித்தல். ஸோ வைட் ஸ்ப்ரெட் அப்படின்றது ஜென்ரல், பரவலாக இருக்கிறது, ஆன்டனிம் வந்து லிமிட்டட். ஹேண்டி ஒர்க் அப்படின்றது கிரியேஷன், ஆன்டனிம் வந்து ஐடியல் அண்ட் தமிழ் மீனிங் வந்து கைவேலை. ஸோ அலைக்டு அப்படின்றது சப்போஸ்டு, பழி சுமத்து அப்படின்றாங்க. சினானிம் வந்து சப்போஸ்டு, ஆன்டனிம் வந்து இன்க்ரீடிபிளி,
ஓகேவா? தமிழ் மீனிங் வந்து பழி சுமத்துதல். ஸோ டேம்பரிங் அப்படின்றது மார்க்கிங், குளறுபடி செய்தல். இன்னார்டினேட் அப்படின்றது எக்ஸசிவ், அதிகமான, அளவு கடந்த. ஸோ ஆல்டர்ட் அப்படின்றது ஸ்டாப் அண்ட் ஆண்டனிம் வந்து ஸ்டார்ட். நாப்ட் அப்படின்றது கேட்ச், ஒருத்தவங்களை பிடிக்கிறது. ஆண்டனிம் வந்து ஃப்ரீட். அப்ரோர் அப்படின்றது கன்ஃபியூஷன், ஆண்டனிம் வந்து காம். ஸோ அப்பீலிங் அப்படின்றது ஷாக்கிங், ஆண்டனிம் வந்து அட்மிரபிள். அம்னிட்டிஸ் அப்படின்றது சர்வீஸ், ஆண்டனிம் வந்து மஸ்ட். ஸோ ஸ்ட்ரெச்டு அப்படின்றது சினானிம் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட், ஆண்டனிம் வந்து ஷார்டன். ஸோ ஸ்லீவ் அப்படின்றது கில், ஆண்டனிம் வந்து ஹேண்ட்ஃபுல். ஓனஸ் அப்படின்றது பேர்டன், அதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா கிரெடிட். ஓகேவா? ஸோ என்னென்ன ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா put forward, recommend someone as a suitable candidate for a job or position. Reading out அப்படின்றது to read something aloud, especially for others to hear. So put spotlight on அப்படின்றது to focus on or bring attention to someone or something. ஓகேவா? ஸோ நான் இந்த எடிட்டோரியலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுது, நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் புரிஞ்சுது, இன்றைக்கி வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம இந்த மாதிரி எடிட்டோரியல் கொடுத்துட்ருக்கோம், பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்ற மாதிரி பிடிஎஃப் அப்படின்றது இந்த வெக்காபுலரி கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ வில் see in the next editorial video on tomorrow morning. So thank you all. Bye bye.